இங்கே அண்ணன் அவனுடைய ஒய்ஃபை தம்பி முன்னாடியே வச்சு மடியில் உட்கார வச்சு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் தம்பியும் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக இந்த அண்ணிக்கும் தம்பிக்கும் ஒரு கள்ள தொடர்பு இருக்கும். அவள் ஹஸ்பண்ட் அங்கே இல்லாத நேரமாக பார்த்து தம்பி கூட இந்த அண்ணியும் ஒன்றா இருந்துடுறா. திடீர்னு பார்த்தா அண்ணங்காரன் வந்துட்டான். இப்போ அவன் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ரூமுக்குள்ளாரையே ஒளிஞ்சுக்கிறான். வந்துட்டு போனதுக்கு அப்புறமா இவன் நேரடியாக தம்பிக்கிட்ட போயிட்டு, இன்னும் எவ்வளோ நாள் நம்ம இப்படி ஒளிஞ்சு வாழ்ந்துக்கிட்டே இருக்குது, சீக்கிரமாக பணம் ரெடி பண்ணி நம்ம இந்த ஊரை விட்டு ஓடிடலான்னு சொல்கிறா. இதே நேரத்தில் தம்பிக்காரன் ஒரு மோசடி குரூப்பு கூட சேர்ந்துருப்பான். அவங்க பேங்கை கொள்ளையடிச்சு அந்த பணத்தை எல்லாம் ஒரு ஹோட்டலில் வச்சு பிரிக்கலான் இருப்பாங்க. இந்த நேரத்தில் அன்னிகாரி வந்து சீக்கிரமாக பணம் அரேஞ்ச் பண்ணுன்னு சொன்ன உடனே அவளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கலான்னு தம்பிக்காரன் வந்து அந்த பணத்துலேருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்துகிட்டு நகை கடைக்கு போயிடுறான். அவன் வந்துட்டு பெரிய நெக்லஸாக கொடுங்கன்னு சொல்லிட்டு பணத்தை கட்டும்போது அந்த பணத்தில் இருந்து ஒரு சில நோட்டுகள் பேங்க்ல இருந்து சொன்ன அதே நோட்டாக இருக்கும். உடனடியாக இவன் போலீஸ்க்கு தகவல் கொடுத்துறான். இப்போ தம்பிக்காரனும் அங்கே இருக்கக்கூடிய நகையை திருடிட்டு நேராக அன்னிக்கிட்ட வந்து அவள் கழுத்தில் மாட்டி விட்டுட்டு அவங்க 2 பேரும் கொஞ்சம் நேரம் ரொமான்ஸ் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அந்த நேரத்தில் அண்ணன் வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்து இங்கே என்ன பண்ணுறேங்கிறப்போ நான் சும்மா தான் வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அண்ணியும் இது வெறும் கவரிங் நகை சும்மா போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கா. அண்ணங்காரனும் ஒய்ஃப் சொல்கிறத எல்லாத்தையும் நம்பிட்டு அங்கேருந்து போயிடுறான். இந்த நேரத்தில் ஜுவல்லரி ஷாப்பில் திருட்டு போன நகையை பற்றி எல்லாம் விசாரிக்கிறாங்க. அந்த நேரத்தில் அங்கே இருக்க சிசிடிவி கேமராவை வச்சு அந்த தம்பிக்காரனை போலீஸ்காரங்க ட்ரேஸ் பண்ணிடுறாங்க. எப்படியாவது அவனை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அண்ணங்கிட்டே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என் தம்பி அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது போலீஸும் அவங்க கிட்ட இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜை அண்ணங்கிட்ட காமிக்கிறான். அதில் பார்த்தா தொலைஞ்சு போன நகை தான் என்னுடைய ஒய்ஃப் போட்டிருந்த அதே நகைங்கிறது இவனுக்கு தெரிய வந்துடுது. இப்போ தம்பிக்கோ ஒய்ஃபுக்கோ தப்பான தொடர்பு இருக்கிறது இவனுக்கு தெரியுது. இப்போ அந்த போலீஸ் எல்லாம் இவனை பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள கண்ணை காட்டி மிரட்டுறான். ஆனா அவங்க இவனை சுட்டு கொண்டுறாங்க. இந்த விஷயம் எல்லாம் தம்பிக்காரன் தெரிஞ்சுக்கிட்டு உடனடியா அந்த கும்பல் கிட்ட இருந்து பணத்தை தான் மட்டும் எடுத்துட்டு போலான்னு நினைச்சிட்டு எடுக்கிறான். இதை எல்லாத்தையுமே அந்த மாஃபியா கும்பலோட லீடர் பாத்துறான். பார்த்த உடனே இவனையே கொண்டுறான். அண்ணன் தம்பின்னு 2 பேர்த்து கூட உற வச்சிருந்த இந்த பொண்ணு இப்ப தனியா நிக்கிறா.